மையிஸ் ஃபாலு சுலாசி சுலாசியான ஃபாலை வரி மின் ஃபாலி ருபாயி ருபானியான ஃபாலை விட்டும் சுலாசியான ஃபாலை வரி ஃபீமாயிலி பின்வரக்கூடியதில் ருபாயான ஃபாலை விட்டும் சுலாசியான ஃபாலை நீ மையிஸ் வரி தெளிவுபடுத்துகிற மாதிரி அர்த்தம். ஹஃபில 3 எழுத்திற்கு அதனால் சுலாசி மரணம் செய்தான். நாம தூங்கினான் 3 எழுத்திற்கு அதனால் சுலாசி. தர்ஜம 4 எழுத்திற்கு மொழிபெயர்த்தான் அந்த மாதிரி இது வந்து ருபாயி. ஹரஜ 3 எழுத்திற்கு சுலாசி. ஹர்வல 4 எழுத்திற்கு ருபாயி. பைசர 4 எழுத்திற்கு ருபாயி. தஆ 3 எழுத்திற்கு சுலாசி. ரெண்டாவது பயிற்சி மஜித் ஃபாலு சுலாசி முஜர்ரத் சுலாசி முஜர்ரதை விவரி மின் ஃபாலு சுலாசி மஜீத் சுலாசி மஜீத் ஃபியை விட்டும் சுலாசி முஜர்ரதின் விவரி ஃபீமா எழுத்தி பின்வரக்கூடியதில். அப்போ வந்து சுலாசி முஜர்ரதுனா சுலாசி மஜீத் ஃபீனா அப்போ சுலாசி மஜீத் ஃபீயை விட்டு சுலாசி முஜர்ரதை மட்டும் விவரி அப்படிங்கிறாங்க. நம்ம ரெண்டுமே சேர்த்து சொல்லுவோம். சதக்க சுனாசி மஜீத் ஃபை ஏன்னா சதக்கங்கிறது தான் 3 எழுத்து. அதில் ஒரு எழுத்து தாலை அதிகமாக்கியிருக்கிறாங்க சத்தக்க. அதனால் வந்து ருபாயி இது சுலாசி மஜீத் ஃபை 3 எழுத்து உள்ளதில் கூடுதலானது. கர சுலாசி சுலாசி முஜர்ரது. ஃபத்தக சுலாசி முஜர்ரது. அஸ்லம சுலாசி மஜீத் ஃபை சலிமன் இருக்கும். அப்போ 4 எழுத்தை மாற்றினா அஸ்லமன் மாறிடும். கப்பல இது சுலாசி மஜீத் ஃபை 3 எழுத்துலேருந்து எக்ஸ்ட்ரா 2 எழுத்து சேர்த்துருக்குறாங்க. சமிய சுலாசி முஜர்ரத். இஸ்தக்பல சுலாசி மஜீத் ஃபி. கவா சுலாசி முஜர்ரத். வகஃப சுலாசி முஜர்ரத். இஸ்தரா சுலாசி மஜீத் ஃபிஹி. அப்போ சுலாசி மஜீத் ஃபிஹி அப்படின்னா அசல் எழுத்து 3 எழுத்து உள்ளதில் கூடுதலாக்குறது அப்படின்னு அர்த்தம். சதக்கா கொடுத்தான். கர படித்தான். ஃபத்தக திறந்தான். அஸ்லம முஸ்லீம் ஆக்கினான். தகப்பல முத்தமிட்டான். சமிய கேட்டான். இஸ்தக்பல எதிர்நோக்கி. இஸ்தக்பல ஏற்றுக்கொண்டான். கவா அயன் பண்ணான்னு அர்த்தம். வகஃப நின்றான். இஸ்தரா வாங்கினான். மின் அபுவாபி ஃபாலி சுலாசி மஜீதி சுலாசி மஜீஃபியுடைய பாபிலிருந்து உள்ளதாக இருக்கும். பாபு ஃபஅல என்ற பாபு. ஜீதஃபி அது அதிகமாக்கப்பட்டது. ஹர்ஃபுன் வாயிதன் ஒரு எழுத்து அதிகமாக்கப்பட்டது. சுலாசி முஜர்ரதில் ஒரு எழுத்து அதிகமாக்கி ஃபஅலங்கிற ஒரு பாபு இருக்குது. வஹுவ ஐனுல் முகர்ரா ஐன் கலிமாவை 2 தடவை கொண்டு வரப்பட்டது. முகர்ரானா மடக்கப்பட்டதுன்னு அர்த்தம். ஐன் கலிமா மடக்கப்பட்டதுன்னா ஐன் கலிமாவை 2 தடவை கொண்டு வரப்பட்டது. உதாரணமாக ஃபஅல அப்படின்ட்டு இருக்கும். அப்போ அது கூட சேர்ந்து ஒரு ஐனை சேர்த்துருக்குறாங்க ஃபஅல. அப்போ ஃபஅலங்கிறது ஃபஅலன் மாறிடுச்சு. தமிழ் அம்சிலத்திலாத்தியா பின்வரக்கூடிய உதாரணங்களை சிந்திச்சுப்பார். லிபாபி ஃபஅல வஜனுக்குரிய உதாரணங்களை சிந்திச்சுப்பார். சும்மா குத்துபு எழுது. முலாரியை எழுது. அமுரை எழுது. மஸ்தரை எழுது. நஃபால் அல்லத்தி தலிகா ஃபால்களிலிருந்து மஸ்தரு அமுரு முலாரியை எழுது. இலா அல்லத்தி எத்தைய ஃபாலினா தலிகா அது அடுத்து வருமே. அத்தைய ஃபாலிலிருந்து சுலாசி முலாரி எது அமுரு எது மஸ்தர் எது அப்படிங்கிறத நீ வந்து எழுது. உதாரணம் கொடுத்துருக்கேன். மாலி முலாரி அமுரு மஸ்தர். சல்லம யு சல்லிமு. அமுர் வந்து சல்லீம். மஸ்தர் வந்து தஸ்லீம். கப்பல யு கப்பிலு. அமுர் வந்து கப்பில் தக்பீலுன். சப்பக யு சப்பிகு. சப்பிக் தஸ்பீக். சல்லம சலாம் சொன்னான். சலாம் சொல்லுவான். சலாம் சொல்லு. சலாம் சொல்லுதல். கப்பல முத்தமிட்டான். கப்பில் முத்தமிடுவான். கப்பில் முத்தமிடு. தக்பீல் முத்தமிடுதல். சப்பக தஸ்பீக் செய்தான். யு சப்பிகு தஸ்பீக் செய்வான். சப்பிக் தஸ்பீக் செய். தஸ்பீகுன் தஸ்பீக் செய்தல். கப்பரையு கப்பிரு. கப்பீர் தக்பீர். அல்லமையு அல்லிமு. அல்லிம் தலீம். வல்லகையு வல்லிகு. வல்லிக் தௌலிக். வஜ்ஜகையு வஜ்ஜிகு. வஜ்ஜி தௌஜி. சஜ்ஜலையு சஜ்ஜிலு. சஜ்ஜில் தஸ்ஜில். ஹன்ன யு ஹன்னியு. ஹன்னி தஹ்னியத். சம்மா யு சம்மி. சம்மி தஸ்மியத். ஹய்யா யு ஹய்யு.
ஹய்யி, தஸ்மி தஹிய தஹியத், ரப்பாயு ரப்பி ரப்பி, தர்பியத். அப்போ வந்து லாம்குலி மேலே அம்ஜா இருந்தால் நாக்கிஸ் இருந்துச்சு அப்படின்னா தஃபீலத்துங்கிற வஜனில் வரும். இல்லை அப்படின்னா போன பேஜில் பார்த்த மாதிரி தஃபீலுங்கிற வஜனில் வரும். கீழே சொல்கிறாங்க மஸ்தர் பாபு ஃபஅல வஜனுடைய பாபா ஆயிருது. தஃபீல் ஃபஅல வஜனுடைய பாபுடைய மஸ்தர் ஆயிருது. தஃபீல் என்பதாக இருக்கும். எழுத்தி அலா வஜினி தஃபீலத் என்ற வஜன் மீது வரும். இதாக்கான ஃபால் நாக்கிஸாக இருந்தால் அல்லது மஹமூஜ் லாமி லாம் கலிமால அம்ஜாவாக இருந்தால் அப்போ நாக்கிஸ்னு நான் கடைசி எழுத்தில் இல்லத்துறை எழுத்து இருந்தால் நாக்கிஸ். அப்போ நாக்கிஸாக இருந்தாலோ அம்ஜா இருந்தாலோ தஃபீலத்துங்கிற வஜனில் வரும். இல்லை அப்படின்னா தஃபீலுங்கிற வஜனில் வரும். அரஃப்தனை படித்தா தரிசி சாபிக்கு முந்திவிட்ட பாடங்களையும் படித்தா அன்னை இசுஃபாயில் நிச்சயம் இசுஃபாயில் ஆயிருது. மின்ஃபாலி சுலாசி முஜர்ரதுடைய ஃபாலில் இருந்தும் உள்ள இசும் ஃபாயில் இருந்து அலா வஜனி ஃபாயில் என்ற வஜன் மீது வரும் என்பதை நீ அறிந்தாய். அரஃப்தனா அறிந்தாய். அப்போ லரப வந்து சுலாசி முஜர்ரதுடைய இசும் ஃபாயில் வந்து லரபோட இசும் ஃபாயில் லாரிபுன் என்பதை நீ அறிந்தாய். அப்போ ஃபாயிலுங்கிற வஜனில் வரும் என்பதை நீ அறிந்தாய். வாலம் அறிந்துகொள். ஆனால் இப்போது நீ அறிந்துகொள். அன்னை இசும் ஃபாயில இருந்து மின் கைர சுலாசி முஜர்ரத் அல்லாததிலே இசும் ஃபாயிலாகிறது. யகுன் ஆகும் பில் லஃப்லி முலாரிஹி அதனுடைய முலாரியுடைய லஃப்லை கொண்டே ஆகும். பி இபுதாலி ஹர்ஃபில் முலாரியத்துள் எழுத்தை பதிலாக்குவது கொண்டு மீமாக மல்முமத்தன் லம்மு செய்யப்பட்ட மீமாக பதிலாக்குவது கொண்டு அது வந்து மாறும். கசரி மா கபில ஆகிரி அதனுடைய கடைசிக்கு முன்னால் கசர் செய்வது கொண்டு அது ஆகும். உதாரணமாக யு அல்லிமு மல்லிம் என்பதை போல. அப்போ இந்த ஏவை வந்து மீமா மாற்றிடணும். கடைசிக்கு முன்னாடி கசர் செய்யணும். ஏற்கனவே கசர் இருந்தால் பிரச்சனை இல்லை. கசர் இல்லாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் கசர் செஞ்சுக்கணும். இதுதான் இஸ்ம் ஃபாயில் எடுக்கிற முறை. அதாவது 3 எழுத்துக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா ஆத்தி கொண்டு வா அஸ்மா ஃபாயிலின இஸ்ம் ஃபாயிலை கொண்டு வா மின் அஃபால் ஆத்தி அப்படின்னு வரக்கூடிய ஃபாயில்களுக்கு இஸ்ம் ஃபாயிலை கொண்டு வா. அத்தனை அத்தினு மு அத்தின் சஜ்ஜலை சஜ்ஜிலு மு சஜ்ஜில் ஹத்தசை ஹத்திசு மு ஹத்திஸ் தர்ரசை தர்ரிசு மு தர்ரிஸ் சவ்வரை சவ்விரு முதர்ரிசுன் பாட்டுதானே முதர்ரிசுன்னு சொல்கிறேன். தஹனை தஹினு முதஹினுன். அப்போ என்ன ரொம்ப ஈஸி. ஏவை மீமா மாற்றணும். கடைசிக்கு முன்னாடி கசர் செய்யணும். இங்கேயும் அதே போல் தான். இதை மீமா மாற்று முதல் எழுத்தா மீமா மாற்று கடைசிக்கு முன்னாடி கசர் செஞ்சாட்டி கசரில் தான் இருக்குது. கசர் இல்லாட்டி கூட நீ கசர் செஞ்சுக்கோ. அரஃப்தை அறிந்தாய் ஃபி தரிசி சாபிக்கு முந்திவிட்ட பாடங்களில் நீ அறிந்தாய். அன்னை இசுமஃபூல் ஆகிறது. நிச்சயமாக இசுமஃபூல் ஆகிறது. மின் ஃபாலி சுலாசி முஜர்ரதுடைய ஃபாலிலிருந்து இசுமஃபூல் ஆகிறது. அலா வஜ்ஜனி மஃபூலின் என்ற வஜன் மீது இருக்கும் என்று நீ அறிந்தாய். வாலும் அறிந்து கொள்ளால். ஆனால் இப்பொழுது அன்னை இசுமஃபூல நிச்சயம் இசுமஃபூல் ஆகிறது. மின் ஃபாலி கெய்ரு சுலாசி முஜர்ரத் அல்லாததில் இசுமஃபூல் ஆகிறது. யக்கூன் அது ஆகும். அலா வஜன் இஸ்ம் ஃபாயிலிஹி அதனுடைய இஸ்ம் ஃபாயிலுடைய வஜன் மீது ஆகும். ஃபத்தஹி மா கபில ஆகிரி கடைசி எழுத்துக்கு முன்னால் உள்ள எழுத்துக்கு ஃபத்தஹ் செய்வதுடன் இஸ்ம் ஃபாயிலுடைய வஜனிலே ஆகும். உதாரணமாக யு சஜ்ஜிலு மு சஜ்ஜலு. அப்போ என்ன பண்ணணும், இந்த ஏவை மீமா மாற்றணும். கடைசி எழுத்துக்கு முன்னாடி கசர் செஞ்சோம்னா இஸ்ம் ஃபாயிலு, ஃபத்தஹ் செஞ்சோம்னா இஸ்ம் மஃபூலு. இப்போ பாருங்கள், ஏ மீமா மாறிடுச்சு. கடைசி எழுத்து முன்னாடி கசர் இருக்குது, இது இஸ்ம் ஃபாயிலு. கடைசி எழுத்து முன்னாடி ஃபத்தஹ் இருக்குது, இது இஸ்ம் மஃபூலு. ஆத்தி கொண்டு வா இஸ்ம் ஃபாயிலின மின் அஃபால் ஆத்தியா பின்னருடைய ஃபாயில்களுக்கு இஸ்ம் ஃபாயிலை கொண்டு வா. சும்மா பிறகு அவ்வில்கா அதை மாற்று இல்லை அஸ்மா மஃபூலின இஸ்ம் மஃபூலாக நீ மாற்று. சஜ்ஜல பதிவு செய்தான், அல்லஃப கோர்வை செய்தான், ரத்தப வடிவமைத்தான், சல்லக இது என்னன்னு பார்க்கணும், அல்லக தொங்க விட்டான், ஜல்லத யு ஜல்லிது என்னன்னு பார்க்கணும், லவ்வன வண்ணம் தீட்டினான், ஹம்மத புகழ்ந்தான். ஓகே,
இப்போ இதில் வந்து என்ன சஜ்ஜல யுசஜ்ஜிலு முசஜ்ஜிலு முசஜ்ஜலு இதை அப்படியே மாற்றிக்கும். அல்லஃப யு அல்லிஃபு மு அல்லிஃபுன் மு அல்லஃபுன் இஸ்மு ஃபாயிலு இஸ்மு மஃபூலு இது எல்லாத்தையும் இதே போல் அப்படி பார்த்து எழுதிக்கிறது ரொம்ப ஈஸியான பாடம் தான். எல்லாம் பழைய பாடம் தான் படிச்சிருக்கிறோம். மீசான்லேயே படிச்சிருக்கோம், தைசி சர்ஃபில் படிச்சிருக்கிறோம். அரஃப்தனை அறிந்தாய் ஃபி தர்சி சாபிக்கு முந்திவிட்ட பாடங்களை அறிந்தாய். அன்ன இஸ்மை ஜமான் வல் மக்கான் இஸ்மு ஜமானும் இஸ்மு மக்கானும் ஆகிறது. யுஸ்தக்கானி அந்த ரெண்டும் எடுக்கப்படும். மின் ஃபாலி சுலாசி முஜர்ரதிலிருந்து அந்த ரெண்டும் எடுக்கப்படும். அலா வஜனி மஃப்அலின் மஃப்இலின் மஃபூல் என்ற வஜன் மீது மஃபில் என்ற வஜன் மீது எடுக்கப்படும் என்பதை நீ அறிந்தாய். வாலும் அறிந்து கொள்ள ஆன இப்பொழுது அன்னஹுமா அந்த ரெண்டுமாகிறது. யுஸ்தக்கானி எடுக்கப்படும். மின் கைரு சுலாசி முஜர்ரத் அல்லாதது எடுக்கப்படும். அலா வஜன் இஸ்மு மஃபூலின் இஸ்மு மஃபூலுடைய வஜன் மீது எடுக்கப்படும். நகு உதாரணமாக சல்லா யுசல்லி முசல்லா இஸ்மு மக்கானி சலாத்தின் யாய் அதாவது மக்கானி சலாத்தின் தொழுகும் இடம். என்ன சொல்கிறாங்க அப்படின்னா 3 எழுத்து இருந்துச்சு அப்படின்னா அது இஸ்மு ஜமானும் இஸ்மு மக்கானும் எடுக்கிறது. மஃபால் மஃபீல் என்ற வஜனில் எடுக்கணும். அப்போ 3 எழுத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா இஸ்மு மஃபூலு தான் இஸ்மு ஜமானும் இஸ்மு மஃபூலும். இஸ்மு ஜமானே நம்ம இடத்த பார்த்து புரிஞ்சிக்கணும். இஸ்மு மஃபூல் மாதிரியே இருக்கும், அது இஸ்மு ஜமானாக இருக்கும். இல்லை அப்படின்னா இஸ்மு மக்கானாக இருக்கும் 3 எழுத்துக்கு மேலே உள்ளதில். இப்போ லரப எழுரிப்பு லரப 3 எழுத்து உள்ளது. அப்போ இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் எடுக்கணும் அப்படின்னோம்னா இப்போ இந்த வஜனுக்கு மாற்றணும். ம இஃப் ஏ மஃப்இல் ம இஃப் ஏ மஃப்இல் இல்லாட்டி மஃப்அல் எப்படின்னா மாற்றிக்கலாம். இப்போ லரப எழுரிப்பை மாற்றணும் அப்படின்னோம்னா ம இல்லு ரே மலிரிபுன் மலிரி மலிரிபுன் இல்லாட்டி மலிரபுன். ஓகேவா? மலிரிபுன்னு சொல்லலாம், இல்லாட்டி மலிரபுன். மலிரிபுக்கு தனியாக எழுதிடுவோம். மயிலு ரி மலிரிபு மலிரிபுன் இது மலிரபுன். அப்போ 3 எழுத்து இருந்துச்சுன்னா மலிரிபு அப்போ இஸ்மு ஜமா இஸ்மு மக்கான் இப்படி சொல்லிட்டு போயிடலாம். 3 எழுத்துக்கு மேலே இருக்குது. இப்போ என்ன பண்ணுறது? அப்போ 3 எழுத்து உள்ளதை பார்த்தோம். இப்போ 4 எழுத்து உள்ளதை பார்ப்போமா? சஜ்ஜல சஜ்ஜல யு சஜ்ஜிலு. அப்போ இதுக்கு எப்படி எடுக்கிறது? இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கான் அப்படின்னா இஸ்மு மஃபூலாக மாற்ற வேண்டியதான். இஸ்மு மஃபூலாக மாற்றுறதுக்கு என்ன வழி? ஏவ மீமா மாற்று. மீமா போட்டாச்சு. சீனை அப்படியே எழுதிக்கோ. சீனு ஜீமை அப்படியே எழுதிக்கோ. இஸ்மு மஃபூலு அப்போ கடைசி எழுத்துக்கு முன்னாடி ஃபத்துக்கு வரணுமா? முசஜ்ஜலுன். அப்போ இஸ்மு மஃபூலு இது தான், இஸ்மு ஜமான் இஸ்மு மக்கானும் இது தான். அதான் சொல்ல வராங்க. இதெல்லாம் மீசான் தைசி சர்ஃப்லேயே பார்த்தாச்சு, திரும்ப ஞாபகம் வச்சுங்க. அடுத்து தம்முல் அம்சிலத்தை